الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن خفتم فرجالا أو ركبانا. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் உம்தத்து சாலிக்கு உத்தத்து நாசிக்குடைய பாடங்களை கிதாபு தஹாரத்தை முழுமையாக நிறைவுபடுத்திவிட்டு கிதாபு சலாத்துடைய ஒவ்வொரு பாடங்களாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் சலாத்துல் முசாஃபிர், சலாத்துல் மரீத், அதை தாண்டி சலாத்துல் ஹவுஃப், பாபு சலாத்துல் ஹவுஃபை அடைந்திருக்கிறோம். போர்க்காலத்திலே, பயத்துடைய நேரத்திலே, அச்சக்காலத்திலே எவ்வாறு தொழுகையை நிறைவேற்றுவது, அந்நிலையில் தொழுகும் முறை என்ன என்பதை பற்றித்தான் அந்த பாடத்தில் தான் நாம் நுழைந்திருக்கிறோம். இதற்கு முன்னதாகவும் இது சம்பந்தமான பாடம்தான் பார்த்தோம். 115வது பாடத்திலும் சலாத்துல் ஹவுஃப் சம்பந்தமான பாடம்தான். ஆனால் அங்கு 2 நிலைகள் சொல்லப்பட்டது. ஒன்று, எதிரியானவர்கள் கிபிலா அல்லாத திசையில் நின்றால் இமாம் மாமூம்களை எவ்வாறு தொழுகைக்காக வரிசைப்படுத்துவார், பாதுகாப்புக்கு எவ்வாறு அனுப்பி வைப்பார், இவர்களுக்கு பின்னால் தொழக்கூடியவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றதெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இமாம் எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இருந்தால் அந்நிலையில் இமாம் எவ்வாறு ஜமாத்துகளை, கூட்டங்களை பிரிப்பார், ஒரு வரிசையாக, ஒரு கூட்டம் அல்லது இரு கூட்டம், 3 4 அதிகரிப்பிற்கேற்ப என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக பிரித்து கொள்ளலாம் என்பதாக சொன்னோம். அவ்வாறு பிரித்துவிட்டு எவ்வாறு தொழுகை முறைப்படி நாம் சொல்லியிருந்தோமோ, ஒரு கூட்டம் சஜ்தா வரைக்கும் சென்றால் அடுத்த கூட்டம் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருக்கும். அவர்கள் எழுந்ததற்கு பின்பாக இவர்கள் சஜ்தா செய்வார்கள். இது முதலாவது ரக்காத்தில். 2வது ரக்காத்தாக இருந்தால் முதலிலே எந்த கூட்டம் காவல் காத்தார்களோ அவர்கள் சஜ்தாவிற்கு சென்று விடுவார்கள். முதலிலே சஜ்தா செய்தவர்கள் நிற்பார்கள். அடுத்து இவங்க எந்திரிச்ச உடனே அவங்க போவாங்க. இப்படி அந்த முறைகளை நாம் சொல்லி வந்தோம். இதுவெல்லாம் எதிரிகள் கிபிலாவுடைய திசையில் இருந்தால் என்ன, கிபிலா அல்லாத திசையில் இருந்தால் என்ன நிலை, எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற எடுத்துக்கொண்டால், அதாவது 116ஆம் பாடம் அச்சம் கால தொழுகை முறை பாடம். அதில் ஒரு விஷயத்தை கொண்டாங்க, பாபு மா யஹ்ருமு லுபுசுஹு, அதாவது அணிவதில் எதுவெல்லாம் ஹராம் என்பதாக பேசப்படும். அது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரிலே வரும். இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால், இப்போ அந்த வரிசையிலே அணிவதிலே இது ஒன்று ஹராம் ஹலால் அது விஷயத்தையும் அந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருகிறார்கள். இப்போ இங்கே அச்சக்கால முறையினுடைய தொழுகையை தான் நம்ம பார்த்தோம். அப்போ 2 விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு மேலே என்னென்ன முறைகள் என்பதாக. இப்போ அதை தொடர்ந்து இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், பாடம் 116 ஹாலத்து இல்திஹாமில் கித்தாலி பாபு மா யஹ்ருமு லுபுசுஹு. இது 2 விஷயமா தான் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்ன, ஹாலத்து இல்திஹாமில் கித்தால், சண்டை கடுமையாக ஆகிவிட்டால், உக்கிரமான சண்டை நடந்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் சண்டை கடுமையாக ஆகிவிட்டால், இப்போ இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுகையை எவ்வாறு தொழுவது, தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றுவது. ஏன்னு சொன்னால் சண்டை கடுமையாயிடுச்சுன்னு சொன்னால் நிலைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதில் எந்த நிலையில் இருக்கும், எப்படி போகும், எதிரிகளுடைய தாக்குதல் இருக்கும், இவங்களும் தாக்குவாங்க. இப்போ இந்த நிலையில் தொழுகை எப்படி தொழுகிறதுங்கிற விஷயத்தை தான் என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், எந்த நிலையிலும் விடப்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கும் பொழுது சண்டை கடுமையாகிவிட்டால் என்ன செய்யறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிதாபில் உள்ளே போகும். முதல்ல போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஸ்டோரில் என்ன விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகும். முதலாவது, போர் கடுமையாகிவிட்டால். போர் கடுமையாயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி அவர்கள்
சண்டையை அமைத்துக் கொள்வார்கள், எவ்வாறு தொழுகையை அமைத்துக் கொள்வார்கள், அதனுடைய வரிசையை எவ்வாறு அமைத்துக் கொள்வார்கள், அல்லது வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா, இதைத்தான் பார்க்க போறோம். ரெண்டாவது, ஆண் பெண் அணியும் ஆடைகள். ஆண் பெண் அணியும் ஆடைகள் சம்பந்தமாகவும் இதில் பேசப்படுகிறது. முடிந்தால் ஆண் பெண் அணியும் ஆபரணங்கள் சம்பந்தமாகவும் இதை தொடர்ந்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் இந்த பாடத்தில் பார்க்கலாம், இல்லை என்றால் அடுத்த பாடத்தில் பார்க்கக்கூடும். இப்போ கண்டிப்பா ஆண் பெண் அணியும் ஆடைகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் இதுல பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, இஃப் த பேட்டில் பிகம்ஸ் செவர், சண்டை கடுமையாகிவிட்டால். செகண்ட் ஒன், க்ளோஸ் ஓன் பை மென் அண்ட் ஒமன். தேர்ட் ஒன், ஆர்னமெண்ட்ஸ் ஓன் பை மென் அண்ட் ஒமன். இது விஷயங்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். நான் பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி ஒரு சுருக்கம் சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இங்கேயும் சுருக்கம் சொல்லுவோம். முதலாவது என்னன்னு சொன்னால், ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால், அப்போ பயம் மெயின். ஒன்று பயம் ஏற்படுது, இல்லைன்னா சண்டை கடுமையாக ஆகிவிடுகிறது. ஒன்று என்ன ஏற்படுது, பயம் ஏற்படுது, இல்லைன்னா சண்டை என்ன செய்யுது, கடுமையாக ஆரம்பிச்சிருது, சண்டை கடுமையாக நடக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த நேரத்தில் அவங்க எப்படி தொழுவாங்க அப்படின்னு சொன்னால், நடந்துக்கிட்டும் அல்லது வாகனத்தில் அமர்ந்து கொண்டும் கிபிலாவின் பக்கம் திரும்பிட்டும் கிபிலாவை விட்டு திசை மாறிட்டும் தொழுது கொள்வாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவர் குபானன் என்பதாக சொல்கிறான். ஆனால் என்ன, அந்த நேரத்தை விட்டு தொழுகையை பிற்படுத்தி விடக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், தொழுகையை தொழுது விட வேண்டும். அதில் கிபிலாவை விடக்கூடிய காரணங்கள் ஏற்பட்டாலும், ஏன்னா எதிரிகளுடைய அதாவது அவசியமான ஒரு தேவை இருக்குது, எதிரிகளுக்கு மத்தியில் சண்டை போட வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த ஆயத்துக்கு ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவர் குபானன் என்பதற்கு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்த்தம் சொல்லும் பொழுது தப்சீரில் முஸ்தக்பிலில் கிபிலத்தி வ கைரு முஸ்தக்பிலிஹா, அப்படி கிபிலாவை முன்னோக்கிய வண்ணமாகவும் தொழுது கொள்ளலாம், கிபிலாவை விட்டு வேறு பக்கம் திரும்பியும், அதாவது கிபிலா அல்லாத திசையை நோக்கியும் தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல அவசியம்ங்கிறது என்ன செய்யுது, அங்கே நமக்கு முன்னால் வருது. சரி, அப்போ ஜமாத்தாவும் தொழுது கொள்ளலாம், தனியாகவும் தொழுது கொள்ளலாம். சரி, அதே நேரத்தில் ருக்கு சுஜூத் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று கியாம் ஓதுவார், அதிலே ஓதிக்கொள்வார், இது பண்ணுவார். ருக்கு சுஜூத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடிஞ்சால் ருக்கு செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த பிரச்சனைங்கனால என்ன செய்வாங்க, அவங்க ருக்கு சுஜூத் செய்ய முடியலை, இந்த நிலை கிடைக்கல, அதுக்குரிய வாய்ப்பு ஏற்படலைன்னு சொன்னால் இஷாராவின் மூலமாக, சைக்கினையின் மூலமாக ருக்குவையும் சுஜூதையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆனால் என்ன, எப்போதுமே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ருக்குவை விட சுஜூதானது கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்கும். ருக்குக்குன்னு ஒரு அளவு நம்ம என்ன செஞ்சோம், குனிஞ்சோன்னு சொன்னால் சுஜூதை அதை விட குனிய வைக்கணும், அதை விட கொஞ்சம் குனியணும். சரி, இப்போ இந்த நிலையில் ஏன்னா சண்டை நடந்து கொண்டு இருக்கு, அதுவும் கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருக்கும்போது அப்போ கைகளை வச்சு வாழை வச்சு சண்டை போட வேண்டி வரும், அடி விழுந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதில் ஹரக்காத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஏன்னா கிபிலாவே என்ன செஞ்சிட்டோம், விட்டு கொடுக்குறோம். கிபிலாவை இல்லாமல் தொழுது கொள்ளலான்னு சொல்லும்போது கிபிலாவுடைய வேறு திசையை நோக்கி தொழுது கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுது, அதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் பொழுது இந்த சண்டையை ஒன்றும் ஹரக்காத்துக்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறார், தொடராக சண்டை நடக்க வேண்டியிருக்கு, கைகள் அதாவது வெட்ட வேண்டி இருக்குது, அடிக்க வேண்டி இருக்குது, குத்த வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் என்னது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவருக்கு என்னது அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சத்தம் போடக்கூடாது. இவங்க இப்படி தொழுதுட்டாங்களா, திரும்பி மீட்டணுமானா மீட்டெல்லாம் தேவையில்லை. ஆனால் சப்தம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. சப்தம் போட்டு கூச்சலிடக்கூடாது. ஏன்னா கூச்சலிடுறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்தான், அங்கே தேவை கிடையாது. பொதுவாக அமைதியாக இருக்கிறதே அந்த கம்பீரத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால் என்னது, சத்தம் போட்டாலும் சரி, அதே மாதிரி என்னது பேசவும் கூடாது. பேசினாலும் ஏதாவது தேவை வேறு விஷயம், ஏன்னா அதெல்லாம் அதாவது சத்தம்ங்கிறதே வரக்கூடாது. பேசினாலும் தொழுக முடிஞ்சு என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ வாள் விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வாழை கையில் வச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், சண்டை போடலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஏன்னா நம்ம ஹம்லு சிலாஹ் எங்கே, அங்கே சாதாரண நிலையில் அந்த ரெண்டு இமாம் ரெண்டாக பிரிக்கிறார் அல்லவா, முதல் ஜமாத்தை இப்படி ரெண்டாவது, அப்போ அந்த நிலையிலே சொல்லும்போது யுந்தபு ஹம்லு சிலாஹ், வாளை ஏந்தி கொண்டு தொழுவது சுண்ணத்தாக்கப்படும் என்பதாக சொன்னோம். ஆனால் வாளில் ரத்தம் தோய்ந்தது வண்ணமாக இருக்குது, கடுமையான ரத்தம் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக அதை கீழே வச்சுட்டு தொழலாம். ஆனால் தேவை இருக்குது, அவசியம் இருக்குது, கண்டிப்பாக என்னது அது கையில் தான் இருக்கணும், ஏன்னா ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கின்றது என்று வச்சா தாராளமாக அதை கையில் தூக்கி கொண்டு தொழலாம். அதனால என்னது, எந்த கதாவும் தேவை கிடையாது. அது என்னது, கதா என்பது ஆகாது.
அப்போ அந்த இடத்துல ரத்தத்துடைய தேவைகள், அதாவது பாலுடைய தேவை அவசியம் இருக்குது, ரத்தம் நிறையப்பட்டிருந்தாலும் அது பொதுவாக என்ன செய்யுது, உதிரில் என்ன செய்யலாம், அதை செஞ்சு போடலாம். ஏன்னா வந்து உதாரணமாக ஒரு முஸ்தஹாலாவுடைய விஷயம், அது வேற விஷயம். அதாவது இங்கே என்ன சொல்கிறோன்னா, ரத்தம் வந்து அதாவது ரத்தம் பட்டதாக இருந்தால் கூட அந்த இடத்துல உதிரில், பொதுவான உதிர்களில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் என்ன, அதை கையில் ஏந்தி கொண்டு தொழுகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, அப்போ இது விஷயங்கள் இதான் வந்து சண்டை கடுமையாயிடுச்சு அல்லது பயம் அதிகரிச்சுட்டு இந்த மாதிரி நிலையில் நம்ம தொழுகை பற்றி சொன்னோம். சரி, அடுத்து அதை தொடர்ந்து நம்ம வந்து ஆடை சம்மந்தமாக பேசப்படுறோம். ஆடை அணிவது சம்மந்தமாக பேசும்போது ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து பட்டாடை அணிவது என்பது ஹராம். அணிவது மட்டும் இல்லை, அதனுடைய எல்லா விதமான புழக்கங்களும் கூடாதான். ஆண்களுக்கு எல்லா விதமான புழக்கங்களாக இருக்கட்டும், அது என்னது கூடாதுங்கிறோம். இப்போ ஆடை அணியக்கூடிய விஷயத்துல, அது ஆடை அணியறதா இருந்தாலும் சரி, அல்லது எல்லா விதமான புழக்கங்களும் சரி, எந்த விதத்தில் புழங்கினாலும் சரி, அது எல்லாமே என்னது, உதாரணமாக திரையாக புழங்குறது அல்லது மற்ற எதுக்காக வேண்டி எந்த புழக்கத்திலும் என்னது, அந்த பட்டை வந்து எந்த விதமான புழக்கத்திலையும் கொண்டு வராமல் இருக்கிறது, கொண்டு வரக்கூடாது. சரி, அது என்ன உள்ள தைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, உள்ள மட்டும் வச்சிருக்காரு, வெளியில தெரியல அப்படி இருந்தாலும் கூடாது. சரி, ஆனால் அதே நேரத்தில் ஜிப்பாவுடைய ஓரத்தில் லேசாக அடிக்கிறாரு, ஓரம் சைடு அல்லது தலகாணியில் அல்லது விரிப்பினுடைய ஓரத்தில், இந்த மாதிரி செய்யும்போது அது மட்டும் என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. சரி, ஆனால் இது ஆண்களுக்கு தான் கூடாதுன்னு சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அணியிறதுல எந்த இதுவும் கிடையாது, அணிஞ்சுக்கொள்ள. இப்போ ஆண்களுடைய விஷயத்தை போல தான் யார் ஹுன்சாக்களும் சொல்கிறது. ஆனால் ஹுன்சாக்களுக்கு ஒரு விதத்தில் எஹ்தியாத்துன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஹுன்சாக்களும் இந்த ஆண்களுடைய ஹுக்கும்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா நபிஸல்லாஹு சொன்ன ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குது. சரி, ஆனால் பெண்களுக்கு என்னது, அதை புழங்குறது கூடுங்கிறது எந்த விதமான இதுவும் கிடையாது, அதுக்கு அனுமதி இருக்குது. சரி, சரி, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்காரு, அவருக்கு அவருடைய வழி, அதாவது வயதுக்கு வராத பையன் இருக்கிறாரு, அவருக்கு அவருடைய வழி என்ன செய்யலாம், அவருக்கு பட்டாடையை தாராளமாக அணிவிச்சு விடலாம், பட்டாடையை அனுபவிக்கலாம், அல்லது அவங்கள வந்து என்ன செய்யலாம், தங்கத்தை கொண்டு அலங்கரிப்பு செய்யலாம். இதெல்லாம் என்னது, எந்த விதமான தடையும் கிடையாது. சரி, அது ஈதுரை நாளில் தான் செய்யப்படணும்னு இல்லை, மற்ற நாள்களில் கூட என்ன செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. சரி, அதே மாதிரி பட்டா கோர்க்கப்பட்டிருக்கு, பட்டோட கலந்து, பட்டு மற்ற, அதாவது சொல்கிறோம்ல, துணியுடைய வகைகள், பட்டு கொஞ்சம் கலந்துருக்குது, காட்டன் கலந்துருக்குது, அதே மாதிரி பாலிஸ்டர் இப்படி எல்லாமே கலந்துருக்கு. பல துணிகளுடைய கோர்வை ஒன்று போட்டு சேர்க்கப்பட்ட ஒரு துணி இருக்குது. அந்த துணியை பார்க்குறோம், அதில் பட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யற தேவையில்லை, பட்டு அதிகமாக இருந்தால் அது ஹராம் ஆயிரும். பட்டு தான் நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹராம். சரி, அதே நேரத்தில் பட்டு அதிகமாக இல்லை, வேற ஒரு இது என்ன செய்யுது, ரெண்டும் சமமாக இருக்குது, ரெண்டும் பட்டும் சரி அது எது கலந்த வஸ்துக்களும் சமமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் அப்போ என்னது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன செஞ்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் என்னது, ஓரத்தில் அடிக்கிறது ஜாயிஸ், ஓரம் படுதல என்ன செய்யுது, லேசாக இந்த பார்டரில் அடிக்கிறதுக்கு ஜாயிஸாக இருக்குது. ஆனால் அது 4 விரலை விட அதிகமாக இருக்கக்கூடாது, 4 விரலுக்குள்ள அளவு தான் வைக்கணுமே ஒழிய அதை விட அதிகமாச்சுன்னா ஜாயிஸ் ஆகாது. சரி, அதே மாதிரி இந்த ஓரங்களில் அடிக்கிறது, அதே மாதிரி வழக்கமாக அந்த ஜேப்புகளில் ஓரத்தில் அடிக்கிறது, ஜேப்புக்கு ஓரத்தில் அடிக்கிறது, இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் என்னது கூடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி என்ன செய்யலாம், விரிப்பு இருக்குது, பட்டு விரிப்புக்கு மேலே ஒரு துணியை போட்டு என்ன செய்யலாம், உட்கார போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம், உட்கார்ந்து கொள்ளலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. சரி, அதே மாதிரி இந்த பட்டு அணியிறது விஷயம், அதாவது கடுமையான வெயில் காலமாக இருக்குது அல்லது குளிர்காலமாக இருக்குது. எப்படிப்பட்ட வெயில் குளிர்னு சொன்னால் இடையூறு அளிக்கக்கூடிய, மனுஷனை அழிச்சிரும் அந்த அளவுக்கு, பொதுவாக அந்த உறுப்பில் ஆபத்து ஏற்பட்டுரும், அல்லது என்னது இதனுடைய, அதாவது இது வந்து யூஸ் பண்ணணும்னா இருக்க பிரயோஜனம் வீணாக போயிடும், அந்த அதாவது ஒரு ஒரு உறுப்பை கொண்டு உள்ள பயன் வீணாக போயிடும். அப்படிப்பட்ட கடுமையான குளிர் வெயில் நேரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் அணிகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது.
அதே மாதிரி அதை புழங்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. சரி, அப்போ அதே நேரத்தில் போர் திடீர்னு வந்துடுச்சு. போர் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. போர் வந்துச்சுன்னு சொன்னால் யார் எதை எடுக்குங்கிறது தெரியாது. அப்போ திடீர் போர் வரும்போது எதைனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவசியத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சு கொள்ளலாம்? தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, அதே மாதிரி என்ன சொன்னால் சொறி எடுக்குது அல்லது என்னது பேன் அதிகமாக இருக்குது, இதை தடுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அவங்க வந்து என்னது, அதாவது ரொம்ப நோவினை கொடுத்துட்ருக்கு, அதுக்கு வேறு வழி இல்லை, அதை மாற்றுறதுக்கு மாற்று வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படி ஹசரத் அப்துல் ரஹ்மான் நவுஃப் ஒபின் சுபைர் ரதியல்லான் அவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிக்கா சொறியினால் என்ன செஞ்சாங்க? பட்டு அணியதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம்? தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நேரத்தில் அனுமதி என்ன செய்து கிடைக்குது. சரி, ஆனால் அதே நேரத்தில் என்னது, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரி செய்யறதுக்கு எதுவும் மருந்து இருக்குன்னு சொன்னால் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. மருந்து இல்லை, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போதாலும் மருந்து நஜீஸ் கலந்துருக்குன்னு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி டைமில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்யறது, பொதுவாக அதாவது வேறு எதுவும் காரணத்தின் மூலம் சரி செய்யணும்னா சரி செஞ்சு கொள்ளலாம். இல்லை தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. சரி, அதே மாதிரி போரில் தீபாஜை பயன்படுத்துறது, கொஞ்சம் கடினமான தீபாஜை பயன்படுத்துறதும் ஜாயிஸ் ஆகும். அதே மாதிரி தொழுகை அல்லாத விஷயத்தில் நஜிஸான ஆடையை அணிகிறது ஜாயிஸ் ஆகும். நஜிஸான ஆடையை அணிகிறதும் ஜாயிஸாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவசியத்துக்காகவே தவிர என்னது, மையத்துடைய உடல் தோலை என்ன செய்யறது பயன்படுத்துறதும் ஹராம் தான். நம்ம எல்லாமே சொல்லுதுண்ணா, திடீர் போர் வந்துருச்சு, திடீர் அழைப்பு வந்துருச்சு, அதுவும் என்னது பொதுவாக அது மாதிரி வாகனத்துக்கு என்ன செய்யலாம், இந்த போல தோலை உடுத்தி விடலாம், அணிவிக்கலாம். ஆனால் என்னது, கல்புல் ஹின்சீருடைய பன்றி நாயுடைய தோலை தவிர மற்ற தோல்களை பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதெல்லாம் மற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, அனுமதி இல்லாமல் அவசியம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. மாறாக அவசியம் இருக்குது, தேவை இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பாடத்தில் இந்த விளக்கங்களை பார்ப்போம். அதில் இன்னும் தெளிவாக விளங்கும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். வாருங்கள். வயுந்தபு ஹம்லு ஸலாஹி ஃபி ஸலாத்தில் ஹௌஃபி என்பது வரைக்கும் சென்ற பாடத்தில் பார்த்திருந்தோம். வைதஷ்தத்தல் ஹௌஃபு வல்தஹமல் கிதாலு. வைதஷ்தத்தல் ஹௌஃப், பயம் என்பது கடுமையாகிவிட்டால். போர் வந்து முன்னாடி சொல்லப்பட்ட நிலை எப்படின்னு சொன்னால், எதிரிகள் நிற்கிறாங்க, இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, சஃப் அமைச்சு தொழுகக்கூடிய முறைகளை நாம் சொல்லி காண்பித்தோம். இப்போ சொல்லக்கூடிய முறைன்னா கடுமையாயிடுச்சு, போர் கடுமையாயிடுச்சு, பயம் கடுமையாயிடுச்சு. வல்தஹமல் கிதால், போரும் என்னது உக்கிரமாயிடுச்சு. இல்தஹமங்கிறது பொதுவாக இல்திஹாம், அதாவது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, இல்தஹமங்கிறது தோலும் ஒட்டுறது, சதையை ஒட்டுறது, அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு போருடைய தீவிரம் கூடிவிட்டது. சல்லு ரிஜாலன் ஒரு குபானன் இலல் கிபிலத்தி வகைரிஹா. அப்போ எப்படிலாம் தொழுவாங்க அப்படின்னா, ஒன்றும் நடந்தே தொழுவாங்க. சல்லு ரிஜாலன் நடந்துக்கிட்டே தொழுவாங்க, நடந்த நிலையிலும், ஒரு குபானன் பயணித்த நிலையிலும் தொழுவார்கள். இலல் கிபிலத்தி, கிபிலாவின் பக்கம் முன்னோக்கியும், வகைரிஹா கிபிலா அல்லா திசையின் பக்கம் முன்னோக்கியும் தொழுது கொள்வார்கள். ஜமாஅத்தன், இன்னும் சல்லு ஜமாஅத்தாகவும் தொழுவார்கள். ஃபுராதா, தனியாகவும் தொழுது கொள்வார்கள். ஜமாத்தோடையும் ஜமாத்துடனும் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஃபுராதா, தனிமையிலும் என்ன செய்யலாம், தனித்தனியாகவும் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அபு சஜிதா இன்னும் ருக்கு செய்ய பலகீனமாக இயலாமல் ஆகிவிட்டார். அதாவது இஷாரா செய்வார்கள், இஷாராவின் மூலம் நிறைவேற்றுவார்கள், சைக்கிளின் மூலம் நிறைவேற்றுவார்கள். ருக்குவையும் சுஜூதையும் ருக்குவையும் சைக்கிளின் மூலம் நிறைவேற்றுவார்கள். இன் அஜசு, அவர்கள் பலகீனமாகிவிட்டால். சுஜூது அஹ்ஃபது, அப்போ சுஜூதையும் ருக்குவையும் என்ன செய்யணும், அவங்க தன்னுடைய அந்த
இஷாராவின் மூலமாக, சைக்கினையின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். எப்பொழுதுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், ருக்குவை காட்டிலும் சுஜூத் இன்னும் கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்கணும். ருக்குல இப்படி நிற்கிறாரு, ருக்குல இவ்வளோ குனிறாருன்னா சஜிதால கொஞ்சம் அதோட குனியணும். அப்போ ருக்குவை விட சஜிதா இஷாராலே சொல்கிறேன், அதாவது தலையை இப்படி குனிக்கிறாரு, தலையை இப்படி கவுத்துறாருன்னா இன்னும் கவுத்தணும். அப்போ தலையை, அதாவது இஷாரா செய்கிறது இருக்கிறத ருக்குவை விட சுஜூது இன்னும் தாழ்வாக இருக்க வேண்டும். சுஜூது அஹ்ஃபது, சுஜூத் ஆகிறது இன்னும் தாழ்வானதாக இருக்க வேண்டும், ருக்குவை விட மிக தாழ்வானதாக இருக்க வேண்டும். ஒயின் இல்தர்ரு, ஒயின் இல்தர்ரு இலல் லர்பி, அவர்கள் நிர்பந்தமாகிவிட்டால், இலல் லர்பில் முத்ததாபிஇ, தொடராக அடிப்பதன் பக்கம் நிர்பந்தமாகிவிட்டால், தொடர் சண்டை, அல்லாஹ்புல் முத்ததாபிஅன அடி அடின்னு அடிக்கணும், ஒன்றன் பின் ஒன்று, அதான் தொடர் அடி. அப்போ தொடரான சண்டையின் பக்கம் அவர்கள் நிர்பந்தமாகிவிட்டால் லரபு, சண்டை போடுவார்கள். வலா இஆதத அலைஹிம், லரபுன்னு அடித்து கொண்டே இருப்பாங்க. வால் சுழட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு, வால் வீசிக்கிட்டே இருக்கணும் நிலை ஏற்படுது, ஆனால் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை, என்ன செய்வாங்க, தாராளமாக அதை செய்து கொள்வார்கள். இங்கே வந்து ஏன்னா கிபிலா விஷயத்தில் சொல்லிட்டோம், கிபிலா விஷயத்தில் சொல்லிட்டோம், நடந்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஹரக்காத்து ஜியாதத்தில் ஹரக்காத்துங்கிறது இதில் வந்து எந்த இடையூறும் செய்யாது. அதனால் என்ன செய்யறது, லரபு என்ன செய்வாங்க, தாராளமாக அடித்து கொண்டு சண்டை போடுவாங்க. வலா இஆதத அலைஹிம், அப்படி தொழுது தொழுகைகளை மீட்ட வேண்டிய என்ற அவசியம் கிடையாது. வலா யஜூசு சியாஹ், ஆனால் என்ன, சப்தமிடுவது, கூச்சலிடுவது என்பது கூடாது. அதை ஏற்கனவே சொன்ன, கூச்சல்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பயத்தை ஏற்படுத்தாது, வெறுப்பு தான் வரும். ஆனால் அதே நேரத்தில் அமைதியாக இருப்பது என்பது ஒரு கம்பீரம், அஹியப், எதிரிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக, ஒரு பாதையாக இருக்கிறது. அதனால என்னது, சத்தம்ங்கிறது போடக்கூடாது. சரி, அடுத்து அதை தொடர்ந்து மா பாபு மா யஹ்ருமு லுபுசுஹு, எந்த பாடம் படிக்க போகிறோம், மா யஹ்ருமு லுபுசுஹுனா எதை அணிவது ஹராமாக்கப்படும். மா யஹ்ரும் எந்த ஒன்று ஹராமாகுமோ, லுபுசுஹு அதை அணிவது ஹராமாகுமே, அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கப்படக்கூடிய பாடமாக இருக்கிறது. சரி, யஹ்ருமு அலர் ரஜுலி லுபுசுல் ஹரீரி, அப்போ ஆண்கள் மீது, ஆணின் மீது ஹராமாகும் லுபுசுல் ஹரீரி, பட்டை அணிவது. பொதுவாக ஹரீர் என்பது சொல்லுவாங்கல்ல, ஹரீர்னா என்ன அப்படின்னா, அதாவது தூதத், பட்டு, பட்டுப்பூச்சிலிருந்து, தூதத்துல் கஸ், பட்டுப்பூச்சியை கொல்லப்பட்டதுக்கு பிறகு, பட்டுப்பூச்சி மௌத்தானதுக்கு பிறகு எடுக்கப்படக்கூடியதுக்கு ஹரீர் என்பதாக சொல்லுவாங்க. அதில் கஸ்ன்னு ஒன்று இருக்குது. கஸ்ஸுங்கிறது வந்து எனது உயிரோடு இருக்கும்போதே அதை என்ன செய்யும், தன்னுடைய வெளியாக்கக்கூடிய கழிவுகளுக்கு சொல்லுது. அப்போ இது வந்து ஹரீருங்கிறது அது இறந்து போனதுக்கு பிறகு அது எடுக்கக்கூடிய அந்த அந்த இதுக்கு தான் பட்டு, அதுதான் வந்து அதுதான் ஹரீர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹரீரை அணிவது ஆண்களுக்கு ஹராமாகும். வசாயிரு உஜூஹி இஸ்திஅமாலிஹி, அதனுடைய புழக்கத்தின் அனைத்து திசைகளும், சாயிர் உஜுனா எல்லா முறைகளும், இஸ்திஅமாலி அதை புழங்கக்கூடிய அனைத்து முறைகளும் ஹராமாக இருக்கிறது. அதை புழங்கக்கூடியனா உதாரணமாக அதை வீட்டில் திரையா கட்டுறது, அதுவும் கூடாது. அல்லது அந்த பட்டை என்ன செய்கிறாரு, சாஞ்சு கொள்றதுக்காக பயன்படுத்துகிறாரு, அதுவும் கூடாது. அல்லது தலானியில் வச்சுக்கிறாரு, அதில் வந்து கை வைக்கிறதுக்காக, இப்படி எந்த விதமான புழக்கங்களும், ஒரு எல்லா விதமான புழக்கங்களும் ஹராமாக்கப்படும், புழங்கக்கூடாது. சரி, உளவு பித்தானத்தன், அது உள்ள புழங்கினாலும் சரி, பித்தானத்தினா அசல உள்ள போடுற பனியன், உள்ரங்கத்தில் உள்ள தைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சொல்லுது. இப்போ ஆடையினுடைய உள்ளே ஒரு ஓரத்துலையோ, ஆடையினுடைய உள்ளத்தில் உள்ளேயே தைக்கப்பட்டிருந்தாலும் சரியே, பித்தானத்தினா அது உள்பக்கமாக ஆகியிருந்தாலும் சரியே. சரி, ஒ யஜூசு ஹஷு ஜுப்பத்தின் வ மிஹத்தத்தின் வ ஃபர்ஷின் பிஹி, அப்போ யஜூஸ் ஜாயிஸ் ஆகும் ஹஷ்வு ஜுப்பத்தின், ஜுப்பாவினுடைய ஓரத்தையோ, வ மிஹத்தத்தின் அதாவது தலகாணியுடைய ஓரத்திலோ, வ ஃபர்ஷின் அல்லது விரிப்பினுடைய ஓரத்தையோ, பிஹி அந்த பட்டை கொண்டு, பட்டை கொண்டு தயாரித்திருப்பது, பட்டை கொண்டு புழங்குவது ஜாயிஸ் ஆகும். இப்போ ஜிப்பாவுடைய ஓரத்தில் என்ன செய்றார், ரேசா பட்டை அடிச்சிருக்கார், அல்லது தலைகாணியுடைய ஓரத்தில் பட்டு அடிச்சிருக்காரு, அல்லது விரிப்பினுடைய ஓரத்தில் என்ன செய்றாரு, அந்த பார்டரில் பட்டு அடிச்சிருக்காரு. அப்போ அதை கொண்டு விரிப்பிலையோ, தலகாணியிலோ அல்லது ஜிப்பாவிலோ ஓரமாக அடித்துக்கொள்வது ஜாயிஸ் ஆகும், ஓரமாக பயன்படுத்துவது ஜாயிஸ் ஆகும். சரி, ஒ யஜூசு இன்னும் ஜாயிஸ் ஆகும். ஒ யஜூசு லின் நிசாஇ இஸ்திஅமாலுஹு, பெண்களுக்கும் அதை புழங்குவது ஜாயிஸாகும். வயஜூஸ் ஜாயிஸாகும், லின் நிசாயி பெண்களுக்கு, இஸ்திஅமாலுஹு அதை புழங்குவது ஜாயிஸாகும், அந்த பட்டை புழங்குறது பெண்களுக்கு ஜாயிஸாகும். எதுனாலும் எந்த உஜூனாலும் புழங்கிக் கொள்ளலாம், அதே மாதிரி அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வக்கீல சொல்லப்படுகிறது, யஹ்ருமு அலைஹின்ன இஃப்திராஷுஹு,
ஒரு கீழ் சொல்லப்படுது, அவர்களுக்கும் அதை விரிப்பாக பயன்படுத்துதல் ஹராமாகும் என்பதாக ஒரு கீழ் சொல்லப்படுது. கீழுங்கிறது அடுத்த கட்டம் தான். அப்ப அர்ஜஹான கவுலு புலங்கிறது கூடுங்கிறது தான் சொல்றாங்க. சரி. யஜூசுலில் வலியி இல்பாசுஹு லிஸ்ஸபி. யஜூசுலில் வலி, அதாவது வலி பொறுப்புதாரிக்கு ஜாயிஸ் ஆகும். இல்பாசுஹு அந்த பட்டை அணிவிப்பது, லிஸ்ஸபி சிறுவர்களுக்கு என்ன செய்யறது, அந்த ஆடையை பட்டை அணிவிப்பது ஜாயிஸ் ஆகும். மாலம் யபுலுக் எது வரைக்கும் அவர்கள் வயதுக்கு வரவில்லையோ, அதாவது இன்னும் என்னது பருவம் அடையலை, வயதுக்கு வரக்கூடிய பையனாக இல்லை சிறுவராக இருக்கிறாரு, அவர்களுக்கு அந்த சபிக்கு அந்த சிறுவருக்கு என்னது அந்த பட்டை அணிவிப்பது என்பது ஜாயிஸ் ஆகும். யாருக்கு? வலியானவர் அவருக்கு அணிவிக்கணும். சரி, அணிவிக்க வேண்டும். வல் முரக்கபு, சரி இது முடிஞ்சு. வல் முரக்கபு மின் ஹரீரின் வ கைரிஹி, அதாவது முரக்கபானது என்றால் கோர்வை செய்யப்பட்டது, ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. மீன் ஹரீரின் பட்டில் இருந்தோ, பட்டின் மூலமோ, கைரிஹி பட்டு அல்லாத வேறு விஷயங்கள், உதாரணமாக காட்டனாக இருக்கலாம். காட்டன்னா என்னது, காட்டன் ஷர்ட்னு சொல்கிறோம்ல அது, அல்லது பாலிஸ்டர், அதே மாதிரி நைலான், இப்படி பல வகையானது இருக்குது. பட்டு அல்லாத வேறு துணியினுடைய ரகங்கள் வகைகள் இருக்கு அல்லவா, அதையெல்லாம் கலந்து எனது தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடை. முறக்கப்பனா எனது ஒன்றோடு ஒன்று கோர்வை செய்யப்படும், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடைகள் துணிகள் என்ன செய்யப்படுது, கலக்கப்பட்ட ஒரு உடை. அந்த உடையை பயன்படுத்தலாமா அல்லது பயன்படுத்தக்கூடாதா என்பதாக பார்த்தோம் என்றால், அது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, அந்த ஆடையை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கான்னா அதில் சொல்றாங்க. முதல் விஷயம், அது பட்டு தான் அதிகமாக இருந்துச்சு இலையில அப்படின்னு சொன்னா ஹராம் ஆயிடும். இன் ஜாத வஸ்னுல் ஹரீரி ஹரும. அப்போ அதில் எல்லா விஷயங்களும் நைலான் கலக்கப்பட்டிருக்குது, பட்டு கலக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி காட்டன் கலக்கப்பட்டிருக்குது, பாலிஸ்டர் கலக்கப்பட்டிருக்குது, இன்னும் துணியுடைய எல்லா ரகங்களும் கலக்கப்பட்டிருந்தாலும் பட்டுடைய அளவு, பட்டுடைய அந்த வசன் அதிகமாக இருந்தால் ஹராமாகிவிடும். இந்த புலங்கிறது ஹராமாயிடும். ஒயின் இஸ்தவையா, இரண்டும் சமமாக இருக்கிறது. பட்டும் அதல்லாது இன்னொன்று காட்டன் சேர்க்குறாங்க, இரண்டும் சரிசமமாக இருக்கு. இது எவ்வளவோ அதே அளவு தான் அதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாயிஸ் ஆய், அந்த நிலையில பயன்படுத்துறது ஜாயிஸ். யஜூசு முத்தர்ரசும் பிஹி லா யுஜாவிசு அர்பா அசாபி. இப்போ ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சாயிஸ்ன்னு சொல்லிட்டோம். யஜூசு முத்தர்ரசும் பிஹி, முத்தர்ரஸ்னா எம்ராய்டரி செய்யப்படுறது, பிஹி அந்த பட்டை கொண்டு எம்ராய்டிங் செய்வது ஜாயிஸ் ஆகும். எம்ராய்டரி செய்யப்படுவது என்பது ஜாயிஸ். அப்போ பட்டை கூட அடிச்சிருக்காங்க, ஆடையில் எம்ராய்டரி பண்ணியிருக்காங்க, அது ஜாயிஸ் ஆகும். லா யுஜாவிசு அர்பா அசாபி, அதாவது 4 விரலை விட அதிகமாகாமல் இருக்க வேண்டும். அந்த அளவு 4 விரல் தான், 4 விரல் அளவுக்கு எம்ராய்டிங் பண்ணியிருந்தால் ஜாயிஸ், அதான் சொல்கிறாங்க. ஓ யஜூசு முத்தர்ரசும் பிஹி, அதை கொண்டு எம்ராய்டரி செய்யப்படுவது ஜாயிஸ் ஆகும். லா யுஜாவிசு அர்பா அசாபியின், 4 விரலை விட அது அதிகமாக ஆகியிருக்கக்கூடாது, 4 விரலை விட கடந்து விடக்கூடாது. 4 விரல் என்னது இருக்குதுன்னா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், 4 விரல் அளவுக்குள்ள அவர் எம்ராய்டிங் பண்ணி வச்சுக்கலாம், பட்டு வச்சு, பிரச்சனை இல்லை. சரி. ஓ முத்தர்ரஃபுன், முத்தர்ரஃப்னா என்ன, அதாவது ஓரங்கள்ல அடிக்கிறது, பார்டர் அடிக்கிறது. ஓ முஜப்பபுன், அதாவது முஜையபுன் சொல்லலாம், அதாவது ஜெய்பில் அடிக்கிறது. முஅத்தாதுன், அதாவது வழக்கமான. அப்போ முத்தர்ரஃபுன் அப்படின்னா எனது ஓரம், பார்டரில் என்ன செய்யறது, பட்டு அடிக்கிறது. முஜையபுன் வரணும், இது முஜப்பபுன் இல்லை, முஜையபுன், அதாவது ஜேபுக்கு அடிக்கப்படுறது, ஜேபாக்கப்படுறது. முஅத்தாதுன் வழக்கமான ஜேபாக தயாரிக்கப்படுறது. ஜேபு சட்டப்பையில் ஜோப் வைக்கிறோம்னா அந்த ஜேப்புடைய அந்த அளவு, அந்த ஜேபு முஜையபும் முஅத்தாதுன், அதாவது வழக்கமான அந்த ஜேபு ஆக்கப்படுறது. அதில் என்ன செய்யலாம், அதுலேயே அடிக்கலாம். அப்போ முத்தர்ரஃப்னா ஓரமாக்கப்படுறது, ஓரமாக அடிக்கப்படுறதும். இன்னும் முஜையபுன் முஅத்தாதுன், வழக்கமான அந்த ஜேபுனுடைய அந்த பார்டர் அடிக்கிறது. ஆனால் என்னது, அதாவது ஜேப் பார்டர்னா அது என்ன செஞ்சுக்கலாம், ஜேபே அடிச்சு கொள்ளலாம். அது விஷயத்தை சொல்லும்போது 4 விரலை விட அதிகமான, ஏன்னா முஅத்தாதுனா ஆதத்தில் இருக்கிறதுனால, வழக்கத்தில் அது இருக்குது அப்படிங்கிறனால என்ன செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு மட்டும் அனுமதி. ஜேபுங்கிறது சிறுசாக தான் இருக்கும். அப்போ அதில் 4 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னது, அது வழக்கத்தில் உள்ளதாக இருக்க வேண்டும். சரி. வலகும் யபுசுத்த அலா ஃபர்ஷில் ஹரீரி மின்தீலன், அப்போ அவனுக்கு அனுமதி இருக்கிறது பட்டினுடைய அந்த விரிப்பின் மீது விரிப்பது. மின்தீலன், ஒரு கை கர்ச்சிப்பையோ ஒரு துண்டியை விரிக்கிறது. ஒன் அஹ்வஹு, ஒரு கர்ச்சிப்பளது இதே ஒரு விஷயத்தை விரித்து ஒயஜிரிசு ஃபவுகஹு, அதற்கு மேலே அமர்றார். அப்போ ஒரு என்ன செய்கிறாரு,
ஒரு மனிதர் தன்னுடைய அந்த பட்டு விரிக்கப்பட்டிருக்குது. பட்டின் மீது உட்காராம, அதில தன்னுடைய ஒரு விரிப்பையோ அல்லது தன்னுடைய ஒரு கர்ச்சீப்பையோ அல்லது வேற ஏதாவது ஒரு துண்டையோ என்ன செய்றாரு, மேல விரிச்சு அதன் மீது உட்கார்றாரு. அதன் மீது உட்கார்ந்தா அவருக்கு ஜாயிஸ் ஆயிரும். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த பட்டுடைய விஷயத்தில சொல்லப்படுறது, இன்னும் சில விஷயத்துக்காக வேண்டி பட்டை என்னது அணியலான்னு சொல்றாங்க. உதாரணமா நம்ம ஏற்கனவே சொன்னோம். நோயினால அல்லது சொறி இருக்குது இந்த மாரி விஷயத்தினால. ஏன்னா, அதே மாரி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, "வயஜூஸ் லுபுசுஹு ஹர்ரின் பர்தின்" அதாவது குயில் வெயிலுக்காக வேண்டி, பர்தின்னா கடுமையா குளிருக்காக வேண்டி, முஹ்லிகைனி அழிக்கக்கூடிய, அதாவது முதிரன் இடையூறு தரக்கூடிய, அத கொண்டு ஏதாவது ஒரு உறுப்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அல்லது கிடைக்கக்கூடிய பயன் விடுபட்டு போயிரும். அந்த உறுப்ப கொண்டு கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தில ஒரு இழப்பு ஏற்பட்டுரும். இது போன்ற விஷயங்கள் முஹ்லிகைன் ரொம்ப இடையூறு கொடுக்கக்கூடிய குளிர் மற்றும் வெயில், வெப்பம். இந்த இதற்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக அந்த பட்டியை அணிந்து கொள்ளலாம். சத்ரி அவுரத்தின் இன்னும் மறைவிடத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி முஃபாஜஅத்தின் ஹர்ஃபின் முஃபாஜஅத்து ஹர்பின்னா போரின் திடீரென திடீரென வரக்கூடிய போருக்காக வேண்டி. இதா ஃபுகித கைருஹு அது அல்லாத வேறு எதுவும் எனது கிடைக்கப்படவில்லை என்றால், அது அல்லாத எதுவுமே இல்ல. வேற ஆடையும் கிடையாது. வேற எந்தவித பயன்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லங்கும்போது, அந்த நேரத்தில தாராளமா அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். வலி ஹிக்கத்தின் வ தஃப்இ கம்லின் அதே மாரி ஹிக்கத் சொறியின் காரணமாக சொறி ஏற்படுது. அல்லது பேனுடைய தொல்லை தாங்க முடியல. அத போக்குறதுக்கு. அப்ப இந்த நோய் ஏன்னா ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இன்னும் ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் சுபைர் இப்னு சுபைர் 2 பேருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அனுமதி குடுத்துருக்காங்க. அப்ப என்னது ஹிக்கத்னால எது சொறி ஏற்படுது. அல்லது பேன் தொல்லை அதிகமா இருக்குது. இப்ப இதையெல்லாம் போக்குறதுக்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம்? தாராளமாக இத கொண்டு வேற எதுவும் கிடைக்கலன்னு சொன்னா, இப்ப இதே மருந்தின் மூலம் அந்த சொறிய போக்கிரலாம். அப்படி இல்ல அந்த தலைக்கு பேன என்ன செஞ்சிடலாம்? ஏதாவது மருந்து புழங்கி என்ன செஞ்சிடலாம்? அத சரி செஞ்சிடலாம்னா, அத செய்வாரு. எந்த வழியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார்? பட்டை புழங்குறதுல எந்த தடையும் கிடையாது. தாராளமா என்ன செய்து கொள்ளலாம்? அதை அளவிற்கேற்ப தாராளமாக புழங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல பட்டு எங்கெல்லாம் புழங்கலாம்ங்கிற விஷயத்தை பத்தி பேசப்பட்டது. அதேபோல போர்க்கால நேரம், மற்ற நேரங்கள் அதை பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்னும் ஆடை அணிவது, இன்னும் ஆபரணங்கள் அணிவது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் பாடம் தொடர்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு படிக்கக்கூடிய விஷயத்தை அமல் செய்யக்கூடிய, விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.